வெல்கம் டு 2K அகாடமி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் எக்கனாமிக்ஸ்லேருந்து நிதி குழு மற்றும் நிதி ஆணையம், இது வந்து அரசியலமைப்பு பாலிட்டிலையும் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். அப்புறமேட்டுக்கு பொருளாதாரம் சொல்லப்படுகின்ற எக்கனாமிக்ஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியில் எந்த கொஸ்டினை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் நிதி குழு தொடர்பாக கேள்விகள் இல்லாமல் வரவே வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வரலாறில் வந்து பார்த்துட்ருக்கோம். அரசியலமைப்பு எடுத்தோம், பிடிவிசி கொஸ்டின் பார்த்தோம், அப்புறம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லாமே வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த ஆர்டரில் பார்க்குறப்ப யூனிட் 8 பார்த்துட்டு இருக்கோம். பொருளாதாரம், அதாவது எக்கனாமிக்ஸ் பாலிட்டி சேர்ந்தாப்பில் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் நம்ம நிதிக்குழு வந்து எடுத்து வந்திருக்கோம். நிதிக்குழு ஏன் எடுத்து வந்திருக்கோம்னா, நிதிக்குழு ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை எடுத்து வந்திருக்கோம். எப்பயுமே வந்து இதுலேருந்து கேள்வி கேட்டுருவாங்க. சிலபஸில் நேரடியாக கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். அதனால் எப்பவுமே கொஸ்டின்ஸ் வந்து வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து நிதிக்குழு எடுத்து வந்திருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, 4 ஆப்ஷனுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நல்லா கேட்டுக்கோங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, போயிடலாமா? ஜென்ரல் தகவல். நிதிக்குழு அப்படின்றது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமாம், நிதிக்குழு என்பது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகுதி வந்து 12 சரத்து, அதாவது விதி அப்படின்னு சொல்லப்படுகிறது 280 வந்து நிதிக்குழு பற்றி குறிப்பிடுகிறது. நிதிக்குழு, நிதி ஆணையம் ரெண்டுமே ஒன்றா கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். நிதிக்குழுனாலும் நிதி ஆணையம்னாலும் ஒன்று தான். இதை பற்றி அரசியலமைப்பில் குறிப்பிடப்படுகிறது. இதில் ஒரு தலைவர் 4 சேர்மன்கள் இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நியமிப்பார் நண்பர்களே, ஓகேவா? அதுக்கப்புறம் சில விஷயங்களை உள்ளே போக போக பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து 2024 பின்னாடி இருந்து போக போகிறோம். அதாவது 24 கேட்கப்பட்ட கேள்வி, அதுக்கப்புறம் 2023, அப்புறம் 22, 21 இப்படி பின்னாடி தான் நான் வந்து கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டாக டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட நிதிக்குழு தொடர்பான ஒரு கேள்வி. வாங்க காத்துடலாம். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. நிதிக்குழு மற்றும் அதனுடைய இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தலைவர்களை பொறுத்ததுன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் வந்து டிஎன்பிசியில் இந்த கொஸ்டின் தான் எப்பயுமே வந்து கேட்பாங்க, ஓகேவா? இது எதுவுமே தெரியலாட்டியும் இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுட்டு போய்க்கிறணும். ரங்கராஜன், ஓகேவா? ரங்கராஜன் எத்தனாவது நிதிக்குழுவுக்கு தலைவராக இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. 12வது நிதிக்குழுவின் தலைவர் தான் யாருன்னா ரங்கராஜன் அப்படின்றவர் 12வது நிதிக்குழுவின் தலைவர், ஓகேவா? 4 இருக்குது பாருங்கள், அதான் வந்து அவர். அதுக்கப்புறம் NK சிங், இவர் வந்து எத்தனாவது நிதிக்குழுவின் தலைவர் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் 15வது நிதிக்குழுவின் தலைவர், ஓகேவா? 15வது நிதிக்குழுவின் தலைவர் தான் வந்து இவர். யார்? NK சிங். அடுத்து OV ரெட்டி, இவருடைய முழு பேர்னா யோகோ வேணுகோபால் ரெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 14வது நிதிக்குழுவின் தலைவர், ஓகேவா? 14வது நிதிக்குழுவின் தலைவர். அடுத்து டாக்டர் விஜய் கேல்கர்னு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு 13வது நிதிக்குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பொறுத்துக. இதுக்கு விடை வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு விடை. ஸோ முக்கியமான பொறுத்துக, நல்லா பார்த்துக்கோங்க, திரும்பியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இப்போ தான் மேலே பார்த்தோம், 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? மேலே பார்த்தோம்ல, NK சிங். நான் சொன்னால் திரும்ப அதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க பாருங்கள். NK சிங் என்பது இதற்கு சரியான விடை. அடுத்து டாக்டர் OV ரெட்டி டேஸின் தலைவராக நியமிக்கப்பட்டார். பார்த்தீங்களா, இந்த கொஸ்டினை திரும்ப கேட்டிருக்காங்க. OV ரெட்டினா யோகோ வேணுகோபால் ரெட்டி. நான் சொன்னேன்னா அவர் எத்தனையாவது நிதிக்குழுவின் தலைவர்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை திரும்ப கேட்பாங்க. 14வது நிதிக்குழுவின் தலைவர், ஓகேவா? 14வது நிதிக்குழுவின் தலைவர். நம்ம வந்துட்டு 13 வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், விஜய் கேல்கர்னு பார்த்தோம். 12வது நிதிக்குழு வந்து ரங்கராஜன், அதுவும் பார்த்தாச்சு. 11வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா AM குஸ்ரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? 11வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா தகவல் AM குஸ்ரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பொறுத்துக. இங்கே பார்த்தீங்கன்னா பொறுத்துக எல்லாமே தலைவரை தான் கேட்குறாங்க. ஸோ இந்த குரூப் 4 குரூப் 2 பிலிம்ஸ் படிக்கிறவங்க இந்த நல்லா படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் கொஸ்டின் அடிக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், மறுபடியும் அதே கேட்குறாங்க. எத்தனை முறை கேட்டிருக்காங்க பாருங்கள். 4வது அந்த நிதிக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்களா? ஆமாம், 4வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜா மன்னார் அப்படின்றவர் தான் வந்துட்டு PV ராஜா மன்னார் அப்படின்றதான் வந்துட்டு 4வது நிதிக்குழுவுடைய தலைவர். ஓகே, நல்லா நான் வச்சுக்கோங்க. அடுத்து 8வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. YP சவான் அப்படின்றவர் தான் வந்துட்டு 8வது நிதிக்குழுவின் தலைவர். அடுத்து 11வது நிதிக்குழு தலைவர் திரும்ப கேட்டிருக்காங்க. யார்? AM குன்சூர். இப்போ நான் சொன்னேன் இல்லை, 14வது நிதிக்குழு தலைவர் கீழே கேட்டிருக்காங்க போல. சரி, ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் நண்பர்களை விடை. நிதிக்குழு தலைவர்கள் தான் வந்து திரும்ப கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணிடாதீங்க.
அடுத்து எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. 2015 டு 2020. அதாவது இப்போ நிதிக்குழு அப்படி நம்ம படிக்கிறோம்ல, நிதி ஆணையம் படித்தோம்னா இப்போ 2015லேருந்து 2020 வரைக்கும் ஒரு நிதி ஆணையம் செயல்பட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நிதிக்குழு 2015 போட மாட்டாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டுருவாங்க, 2013லேயே போட்டுருவாங்க. அவங்க வந்து தன்னுடைய அறிக்கையை வந்து 2 வருஷம் 3 வருஷமாக வந்து அறிக்கை அதாவது என்ன சர்ச் பண்ணி எப்படி வைக்கிறதுனா பார்த்துட்டு 2015-20 செயல்படும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. எந்த காலகட்டத்துக்கான பரிந்துரைன்னு கேட்டாங்கன்னா இவங்க வந்து 14வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட 2013 அமைச்சிருவாங்க. ஆனால் 2015 டு 2020 வரைக்கும் தான் வந்து அவங்களோட நிதிக்குழுவோட காலம் செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து கீழ்கண்டவை நிதி கொள்கையின் நோக்கங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி செயல்திறனை மேம்படுத்துதல். ஓகேவா, இது நோக்கமா? ஆமாம், நிதிக்குழு நிதி ஆணையம் எதுக்கு வைக்கிறாங்க? பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை வந்து நம்ம செயல்திறனை மேம்படுத்துறதுக்கான அதை அமைக்கிறதே. ஓகேவா நண்பர்களே? ஸோ அது வந்து முக்கியம்தான். அடுத்து ரைட்டு, சரியான கூட்டுற. அடுத்து மக்களுக்கு சமூக நீதியை உறுதி செய்தல். ஆமாம், மக்களுக்கு வந்து சமமாக தான் அவங்க காசை பிரித்து கொடுக்கணும். ஓகேவா, ஒருத்தவங்க காசை கொடுத்துட்டு ஒருத்தவங்க காசு கொடுக்க கூடாது. ஸோ 1ம் 2ம் சரிதான். முழு வேலைவாய்ப்பு, நிலையான மாற்று விகிதம், இது ரெண்டுமே வந்து தப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் விடை. 1 மற்றும் 2 இந்த மாதிரி பொறுத்தவரை நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளே நம்ம இப்போ வரையும் பார்த்தது 2023, இன்னொரு 3 கொஸ்டின் தான் 2023 இருக்கும். அடுத்து எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு நிறுவப்பட்டது? இது 2017. ஓகேவா, நான் சொன்னேன் மேலே நிதிக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 2017. அது மாதிரிக்க இதுக்கு முதல் பார்த்தோமே மேலே கொடுத்துருந்தாங்களே, அது ஒன்றா 2013 சொல்லியிருந்தேன், 14வது நிதிக்குழு. அதுபோல் இந்த நிதிக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு எத்தனாவது? 15வது நிதிக்குழு 2017 தான் நிறுவப்பட்டது. ஆனால் அது செயல்பட ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2020லேருந்து 25 வரை தான் செயல்பட்டுருக்கும். ஓகேவா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம நிதிக்குழு தலைவர்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுருக்கோம். அது வந்து நம்ம இன்னொரு வீடியோ வந்து ஃபுல்லாக சொல்கிறோம். தனியாக நிதிக்குழு அப்படின்னு தனியாக பார்ப்போம். அப்போ வந்து அதை நான் வந்து உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸாக எப்படி நிதிக்குழு படிக்கணும் எல்லாமே சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுனால இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவரிசையாக வரிசைப்படுத்துக. இங்கே பாருங்கள், மறுபடியும் இதே திரும்ப திரும்ப கேட்குறாங்க. 1 2 3 4 ஒய்பி சவான், கே சந்தானம், கேசி பந்த், மகாவீர் தியாகி, இவங்க தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கே சந்தானம் அப்படின்றவர், அவர் எத்தனாவது நிதிக்குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2வது நிதிக்குழுவின் தலைவர். முதல் நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கேசி நியோகி அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது நிதிக்குழுவின் தலைவர் தான் இந்த கே சந்தானம். ஸோ 2 தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா, சந்தானம். அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாவீரர் தியாகி. இவர் எத்தனாவதுனா இவர் 4வது நிதிக்குழுவின் 5வது நிதிக்குழுவின் தலைவர். 5வது நிதிக்குழுவின் தலைவர் என்னன்னா மகாவீரர் தியாகி. 2வது நிதிக்குழுவின் தலைவர் சந்தானம், 5வது நிதிக்குழுவின் தலைவர் மகாவீரர் தியாகி. அடுத்து ஒய்பி சவான், இவர் நம்ம மேலேயே பார்த்தோம். ஒய்பி சவான்றவர் 8வது நிதிக்குழுவின் தலைவர். ஓகேவா, ஒய்பி சவான் 8வது நிதிக்குழுவின் தலைவர். மிச்சம் யார் இருக்கா? கேசி பந்த், இவர் 10வது நிதிக்குழுவின் தலைவர். ஸோ சந்தானம் 2வது நிதிக்குழுவின் தலைவர், மகாவீரர் 5வது நிதிக்குழுவின் தலைவர், இவங்க ஒய்பி சவான் 8வது நிதிக்குழுவின் தலைவர், கேசி பந்த் வந்து 10வது நிதிக்குழுவின் தலைவர். ஸோ இதான் வந்து ஆர்டரு. ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான விடை. அடுத்து பின்வருவர்களில் யார் தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா அபினீந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் தான் வந்துட்டு தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. தொன்மையான கலைகளுக்கான இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தினாங்கன்னா அபினீந்திரநாத் தாகூர். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது என்ன கொஸ்டின்னு பார்த்தா. அடுத்து மறுபடியும் குழு தலைவர்களை பொறுத்து கொடுத்தாங்க. 8வது நிதிக்குழு தலைவர் யார் பார்த்தோம்? ஒய்பி சவான். 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏதாவது விடை போலதுக்கு. சரி, அடுத்து 12வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ரங்கராஜன். இவர் தான் வந்துட்டு 12வது நிதிக்குழுவின் தலைவர். ஓகேவா, 12வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ரங்கராஜன் அப்படின்றவர் தான். அதுக்கப்புறம் 13வது நிதிக்குழுவின் தலைவர் விஜய் கெல்கர், இது மேலே பார்த்தாச்சு. 14வது நிதிக்குழுவின் தலைவர் ஒய்வி ரெட்டி, யோக வேணுகோபால் ரெட்டி, இதையும் பார்த்தாச்சு. ஸோ முக்கியமானது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கீன்ஸின் கருத்துப்படி நிதி கொள்கை இதனை நோக்கமாக கொண்டது. அதாவது ஜேஎம் கீன்ஸ் இருக்கார்ல, நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அவருடைய கூற்றுப்படி நிதி கொள்கை வந்து இதனை நோக்கமாக கொண்டது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவர் என்னென்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா
விலைகளை நிலைப்படுத்துதல் அவர் சொன்ன கூற்றான் பார்த்தோம்னா தப்பு, அதை அவர் சொல்லவே இல்லை. அடுத்து வளர்ச்சி விகிதத்தை நிலைப்படுத்துதல், இது அவர் சொன்ன கூற்று தான். ஸோ இது சரியான விடை. அடுத்து வேலைவாய்ப்பை நிலைப்படுத்துதல், இதுவும் தப்பு, அதை அவர் சொல்லலை. ஆப்ஷன் 2 மட்டும் தான் அவர் சொன்னார். ஸோ 2 மட்டும் சரி. ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான விடை. ஓகேவா நண்பர்களே? அடுத்த கொஸ்டின், முதலீட்டு கலைப்பு வரவினங்களுக்கு டேஷ் நிதியாண்டில் 1,05,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2019 டு 2020 வந்து நிர்ணயிக்கப்பட்டது. ஓகேவா? முதலீட்டுகளே வரவினங்களுக்கு 2019 டு இது ஏன் நம்ம இங்கே வச்சுருக்கோம்னா நிதி ஆணையம் ரிலேட்டடாக தான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து குரூப் 4 குரூப் 2 கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். பட் குரூப் 1 ப்ரிலிம்ஸு, அது டிகிரி ஸ்டாண்டர்ட் ப்ரிலிம்ஸில் வந்து கேட்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? எத்தனை தடவை பார்த்தாச்சு இதோட? என்.கே. சிங், இவர் தான் 15. சீல இருக்க யோகா விண்ணப்பம் 14 தான் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அடுத்து போயிடலாம். இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னா யார்? கே.சி. நியோகி. நான் சொன்னேன்ல, ஆப்ஷன் டியில் இருக்கார் பாருங்க. அப்படின்னா என்னென்னா கிசு திசு சந்திர நியோகி அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து 2 பாட்டாக பார்க்கலாம்னு நினச்சேன், ஒரே பாட்டில் பார்த்துடலாம் போல். டைம் இருக்கா? இல்லைங்க, ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். 1 2 4 பேஜ் இருக்கு, 5 பேஜ் இருக்கு. சரி, இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின் பார்த்துட்டு மொத்தம் 40 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம், ஒரு 20 கொஸ்டின் பார்த்து முடிச்சிடலாம். பின்வருவனவற்றுள் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்னா 1 2 3 3மே சரின்னு தான் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3ஐ வந்து ஒன்ஸ் டீட் பண்ணிக்கலாம். வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு, சரியான கூற்று. மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல், ஆமாம், மானியங்கள் வந்து நிர்வகிக்கும் கொள்கைகளை இவங்க தான் வகுப்பாங்க. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதியுறவை பார்ப்பாங்க. ஓகே, இது 3மே சரியான கூற்று தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புக்கிலே இருக்குது, 11th புக்லையா நிதிக்குழு, சாரி 12th புக்லேயே வந்து இந்த லைன்ஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழ்கண்டவற்றுள் வரவு செலவு திட்ட தயாரிப்பில் சம்பந்தப்படாதவை எவை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிதி ஆணையம் தான். இங்கே பாருங்களேன், நிதி அமைச்சகம், நிதி ஆயோக்கு, தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர், இவங்க 3மே ஏசிடியில் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இவங்க 3 பேருமே வந்து வரவு செலவு திட்ட தயாரிப்பில் சம்மந்தப்பட்டாங்க. ஆனால் நிதி ஆணையம் மட்டும் வரவு செலவு திட்டத்தை பார்த்துக்கிற மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நல்லா படித்தவங்களை மட்டும்தான் அடிக்க முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் அவங்களுக்கு வந்து கிடச்ச வரப்பிரசாதமாக நினச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து, கீழ்கண்டவற்றுள் நிதி கொள்கையின் கருவிகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. நிதி கொள்கையின் கருவிகள் யாவை? நிதி கொள்கை வங்கி வீதம் கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 3 4 சரி. ஆப்ஷன் பி தான் அதுக்கு சரியான விடை. பாருங்களேன், பொது செலவு, வரி விதிப்பு, பொதுக்கடன். பொது செலவு, வரி விதிப்பு, பொதுக்கடன், இது 3 தான் வந்து நிதி கொள்கையுடைய கருவிகளாக சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான விடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது போதும் நண்பர்களே. நம்ம மிச்ச கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டை கூட பார்த்துக்கலாம். இந்த பார்ட்டில் 20 கொஸ்டின் கிட்ட பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 20 கொஸ்டின் பார்த்துக்கலாம். நம்ம வந்து நிதிக்குழு மற்றும் நிதி ஆணையம் வச்சதுக்கான ரீசன் முதலே சொல்லிட்டோம். இது முக்கியமான டாப்பிக்கு. இதை பார்க்காம நீங்கள் நம்ம எந்த ஒரு சில கொஸ்டின், ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும்ல, இதை பார்க்காம நம்ம எக்ஸாம் போயிடக்கூடாதுன்னு, அப்படிப்பட்ட டாபிக் இந்த கொஸ்டினை தயவுசெய்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. இன்னொரு பாட்டும் போட்டுருவோம். இதை பார்க்காம போயிடாதீங்க. நீங்கள் நிதிக்குழு படிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, இதை பார்த்துட்டு போயிருங்க. ஒன்ஸ் காதில் கேட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொஸ்டின் அடிப்பீங்க. அடித்து சொல்கிறேன். நான் 2 பாட்டு போடுறேன் நிதிக்குழு பற்றி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு. அந்த 2 பாட்டிலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு எக்ஸாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அது இல்லாமல் கொஸ்டின் வர வாய்ப்பே இல்லை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இதை. சரி நண்பர்களே, இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற நிறைய தகவல்கள் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக எப்போ கேட்குறீங்களோ அதுலேருந்து ½ hourலேயே நான் உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணி விடுறேன் அந்த கொஸ்டினை. ஓகேவா? ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.